தேர்தலில் வந்து அராஜகம் நடக்கும், பண விநியோகம் நடக்கும். அதில் வந்து அதை எதிர்த்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்னு அந்த மாதிரி சூழலில் வந்து நம்ம தோற்று போயிட்டா வந்து நம்மளுடைய 26 நோக்கி போகும்போது கட்சியோட இமேஜ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதனால் நம்ம போட்டி போடுறதை தவிர்க்கலான்ற ஒரு எண்ணத்தில் அவங்க புறக்கணிப்பை செய்திருக்கலாம் என்பது என் கருத்து. நாளைக்கு பாஜகவே போட்டி போடுறதில்ல, சீமானே போட்டி போடுறாரு, 2 பேரும் போட்டி போடுறாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே பேசப்படுது வச்சுக்கோங்க. திமுக என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ பிரச்சனைகளையும் மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இவ்வளோ பிரச்சனைகளையும் மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆன்டி இன்குபன்சி எதுவுமே கிடையாது, மக்கள் எங்களை தான் ஆதரிக்கிறாங்க, போன வாட்டி 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணோம், இந்த வாட்டி எங்கள் வேட்பாளர் 1,00,000 ஓட்டுல வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க. வெற்றி பெறாரு. அந்த சூழலில் திமுக என்ன சொல்லும், ஆன்டி இன்குபன்சியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அவங்க? ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து போட்டி போட்டிருக்கணும், போட்டி போடாத இருக்கிறது தவறு. ஆக்சுவலாக விக்ரவாண்டிலையும் தோத்தீங்க, இங்கேயும் தோத்தீங்கன்னு அப்படி தான் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி பொது தேர்தலில் வின் பண்ண போகிறீங்க, மக்கள் வந்து எங்கள் ஆன்டி இன்குபன்சிலாம் நீங்கள் சொல்கிறத மக்கள் யாரும் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிரச்சாரத்தை அடுத்த கட்டத்துக்கு போவாங்கல்ல. நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைச்சிங்க வச்சுங்க, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன், ஓபிஎஸ், ஏசிஎஸ் எல்லாம் அமைச்சிங்க வச்சுக்கோங்க. அது ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்கும். தாவேக்கா தனியாக நிற்குது, நாம் தமிழர் தனியாக நிற்குதுன்னா அவங்க 2 பேருக்கு போகிற ஓட்டு கூட குறையும். இந்த கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு போடுவாங்க. இந்த மாதிரி தேர்தல் முறைகேடுகள் அது இதுன்னு வருது வச்சுக்கோங்க, அப்போ தேர்தலை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு பாஜக. அப்போ தேர்தல் நிறுத்திடுவாங்க. பாஜகன்னா அங்கே மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி, இல்லை எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அது நிறுத்தத்துக்கான. போன வாட்டி ஏடிஎம்கே போட்டி போட்டுது, அவங்களால அந்த அளவுக்கு வந்து நிறுத்த முடியல. பாஜகனாலே வந்து அவங்க வந்து சரி நம்ம தோக்க போகிறதும் எலெக்ஷனே நடக்க விடாத பண்ணலாம், அந்த ஆங்கிளில் கூட அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சூப்பர் சார். அதிமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பு அப்படின்றது தான் இப்போதைய செய்தியாக இருக்குது. அப்படின்னும்போது தொடர்ந்து அவங்க வந்து இந்த இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி விழுப்புரம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அவங்க வந்து புறக்கணிச்சிருந்தாங்க. இந்த தேர்தலையும் புறக்கணிப்பாங்க அப்படின்றது சமீபத்தில் அந்த இதுவாக இருந்துச்சு, பேசுபொருளாக இருந்துச்சு. கடந்த 2 நாட்களாகவே பேசுபொருளாக இருந்தது. அதையும் மீறி அதிமுக கண்டிப்பாக இந்த தேர்தலில் போட்டியிடும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலும் இருந்தது. அவங்களுடைய வட்டாரங்கள்லே வந்து போட்டி போடணும் அப்படின்ற ஒரு நெருக்கடிகள்லாம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. எதனால் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க? குறிப்பாக இடைத்தேர்தலில் புறக்கணிப்பு அப்படின்றது எதை பார்க்கலாம், எப்படி அவங்களுடைய பார்வையிலேயே வந்து தேர்தலில் வந்து அராஜகம் நடக்கும், பண விநியோகம் நடக்கும். அதில் வந்து அதை எதிர்த்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்னு அந்த மாதிரி சூழலில் வந்து நம்ம தோற்று போயிட்டா வந்து நம்மளுடைய 26 நோக்கி போகும்போது கட்சியோட இமேஜ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதனால் நம்ம போட்டி போடுறதை தவிர்க்கலான்ற ஒரு எண்ணத்தில் அவங்க புறக்கணிப்பை செய்திருக்கலாம் என்பது என் கருத்து. ஆனால் வந்து எல்லா இடைத்தேர்தலையும் இது நடந்து தான் இருக்குது. இது வந்து புதுசாக இன்னும் இந்த அவங்க சொல்கிற அராஜகமோ இல்லை பணப்பட்டுவாடவோ எல்லாம் எல்லா தேர்தலையும் நடந்து தான் இருக்குது. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டு போட்டி போடாமல் இருப்பது என்பது வந்து ஜனநாயகத்தில் வந்து ஒரு சரியான முறை ஆகாது. ஏன்னா ஒரு முக்கியமான எதிர்கட்சி, அதுவும் முக்கியமாக நீங்கள் வந்து திமுகவுக்கு வந்து செல்வாக்கே கிடையாது, மக்கள் மத்தியில் செல்வாக்கு திமுக இழந்துட்டுருக்கு. 26 திமுக தோற்றுரும். நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து, கள்ளச்சாராய பிரச்சனையிலேருந்து, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் பிரச்சனையிலேருந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் மரணத்துலேருந்து டங்ஸ்டன் சுரங்க விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் கையில் எடுக்கிறீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் கையில் எடுக்கும்போது அதையெல்லாம் கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஈரோடு எலெக்ஷனில் கிடைக்குது. நீங்கள் அங்கே பேசுகிற விஷயம் வந்து தமிழ்நாடு முழுக்க மறுபடியும் எல்லாம் மீடியாவில் ரிப்போர்ட் ஆகும் உங்களுக்கு, அங்கே பேசுகிற விஷயங்கள்லாம். அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஒரு முக்கியமான எதிர்கட்சியாக இருந்து கொண்டு நீங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறது என்பது உங்கள் கட்சிக்கே வந்து ஒரு பின்னடைவை கொண்டு வரும். அதனால் வந்து நீங்கள் இந்த அராஜகம் அல்லது பணப்பட்டுவாடா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாததில்லை, நீங்கள் செய்யாதும் கிடையாது. எல்லாம் நீங்களும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க. அவங்க திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணலைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களும் வந்து போன வாட்டி பட்டி ஃபார்முலா அந்த ஃபார்முலா எல்லா ஃபார்முலாவும் கொண்டாந்தாங்க, பண்ணினாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்த்துட்ருக்காங்க. அவங்க எலெக்ஷன் நிறுத்தலை. போன வாட்டி இவ்வளவும் பண்ணினாங்க. இப்போ ஆர்கே நகர் எலெக்ஷனை நிறுத்தினாங்க. ஆனால் ஈரோடு கிழக்கு எலெக்ஷனை நிறுத்தினாங்களா? நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க, ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அதை நிறுத்தவே இல்லை. அப்போ எலெக்ஷன் கமிஷன் பார்வையில் இது அவங்க டெல்லியிலேருந்து வந்த பார்வையாளர்கள்லாம் பார்த்து கூட அதை நிறுத்தலை. அப்போனா வந்து நீங்கள் சொல்கிற அந்த
அராஜகம் அல்லது இந்த பணம் பட்டுவாடா இந்த விஷயங்கள்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷனே வந்து கண்டுக்காத விட்டாச்சுன்னா அப்போ நீங்கள் எலெக்ஷன் கமிஷன்லாம் குறை சொல்லணும். இவ்வளோ பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏன் எலெக்ஷன் நிறுத்தலைன்னு. உங்கள் ஆட்சியில் ராதாகிருஷ்ணன் நகரில் என்னாச்சு? விஜயபாஸ்கர் வீட்டில் துண்டு சீட்லாம் ரெக்கவர் பண்ணாங்கல்ல, 75 கோடி ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்லாம் எடுத்தாங்கல்ல, உடனே நிறுத்தினாங்கல்ல எலெக்ஷனில். அது மாதிரியான ஒரு விஷயம் ஈரோடு கிழக்கில் நடந்ததா? நீங்கள் எவ்வளோ நான் நடந்திருக்காதுன்னு சொல்ல வரல, ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அதை நிறுத்தலை எலெக்ஷனை. அதனால் நீங்கள் போட்டி போடுவது ஒரு எதிர்க்கட்சியாக, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியாக போட்டி போடுவது உங்களுடைய கடமை. இப்போ நீங்கள் புறக்கணிப்பு என்பது உங்கள் பயத்தை காண்பிக்கிறது. நீங்கள் தொற்றியோ தோல்வியோ களத்தில் இருக்கணும் சார், அதுதான் தொண்டன் விரும்புவான். அது இல்லாத நீங்கள் போனீங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து உங்களை வந்து உங்கள் தொண்டன் உற்சாகம் எழுந்து போவான். ஏன்னா இந்த தேர்தல் என்பது அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி. அவர்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணான்னா அவனுக்கு வந்து பார்ட்டியோட ஆக்டிவாக இன்வால்வ் ஆகும். ஏன்னா கடந்த இடைத்தேர்தலையும் அவங்க பங்கேற்று இருக்காங்க. ஈரோடு கிழக்கில் அவங்க பங்கேற்றிருக்காங்க. அவங்க வந்து தொண்டர்களுக்கு வந்து களத்தில் வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு சார். அவங்களுக்கு வந்து சைட் பை சைடு வருமானமும் கொஞ்சம் வரும். அது மாதிரி கட்சி ஏதோ அவனுக்கு பைசா கொடுக்கும், அவன் இன்வால்மெண்ட்டில் வேலை செய்வான். அந்த இன்வால்மெண்ட்டை நீங்கள் வந்து அந்த உற்சாகத்தை அந்த ஆர்வத்தை நீங்கள் குறைக்கிற மாதிரி புறக்கணிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தோல்வி பயம் காரணமாக புறக்கணிக்க தேவையில்லை என்பது என் கருத்து. இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும், இடைத்தேர்தலில் நடக்க தான் செய்யும். பல ஊர்களில் இடைத்தேர்தல் இன்னும் அவங்களுக்கான அந்த வாய்ப்புன்றது இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இல்லையா? ஓட்டு வந்து அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ அதிகமாக நிச்சயமா வந்துங்க. நிச்சயமா இவங்க சொல்ற நிறைய குற்றச்சாட்டு. போன வாட்டி 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தாங்க. இந்த வாட்டி வாக்கு வித்தியாசத்தை குறைச்சாங்கன்னாலே திமுகவுக்கு செல்வாக்கு இழந்துட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லலாம்ல. அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கலாம்ல. அதுக்கு கூட சான்ஸ் கிடைக்காம புறக்கணிப்பு அப்படின்னு போடுறது வந்து ஒரு முக்கியமான எதிர்க்கட்சிக்கு இது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. விழுப்புரம் விக்கிரவாண்டி தேர்தலில் இடைத்தேர்தல் அப்போ கூட அவங்க புறக்கணிப்பு அப்படின்னு சொன்னோன்னே பாமக சீமான்லாம் அந்த போட்டியிடும் போது அவங்க வந்து அதிமுகவோட அந்த இதை வந்து கேட்டாங்க. ஓட்டுகளை வந்து அதிமுக ஓட்டுகள் எங்களுக்கு தான் அப்படின்றத பாமகவும் சீமானுமே சொன்னாங்க. அப்படின்னும் போது இப்போ இந்த தேர்தலில் அவங்க புறக்கணிப்புனா அப்போ அங்கே மறுபடியும் சீமான் நிற்கிறது உறுதியாயிருக்கு. வேறு யாரானும் பாஜக கூட நிற்கலாம். அப்போ அதிமுகவுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு உண்டு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு வருமா? அப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக காரங்களே திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க பெரும்பான்மையோ. பாமகவுக்கு கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க, சீமானுக்கு கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க. பெரும்பான்மை மெஜாரிட்டி ஓட்டு திமுகவுக்கு போட்டாங்க. ஏன்னா பல காரணங்களோட திமுகவுக்கு போட்டாங்க வச்சுக்கோங்களேன் அதிமுக தொண்டர்கள். ஆனால் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் என்ன நடக்குமோ அதுதான் அங்கே நடந்தது. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். இப்போ இவங்க புறக்கணிக்கிறாங்க, பாஜக நிற்குது வச்சுக்கோங்க, அதிமுக தொண்டர்கள் பாஜக ஓட்டு போட மாட்டாங்க. மக்களே ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு, சரி அதிமுக ஓட்டு போடலாம், இந்த மாதிரி தவறுகள்லாம் நடந்து கண்டிப்பாங்க நம்ம ஓட்டு அப்படின்ற போது அது புறக்கணிப்பு அப்படின்றது ஏன் ஒரு எடப்பாடி அவர்களின் ஒரு தலைமையில் இது நடக்குது? அது பயம். 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி, 12 தோல்வி பழனிசாமி ஆகிடக்கூடாது இல்லை, அந்த பயத்தில் தான் அவர் போட்டி போட மாட்டேன்றார். அதெல்லாம் பயப்படாத. பயத்தை தாண்டி வேற எதுவும் காரணம் இல்லையா? அவர் சொல்ற காரணங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையா? அவர் சொன்னதெல்லாம் எல்லா இடைத்தேர்தலும் இருக்குங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சமுத்திரம் ஆழமாக இருக்குன்றதுனால கப்பல் போகாத இருக்கான்னு அங்கே ஆழமாக இருக்கு இல்லை, நீச்சல் குளத்தில் வந்து நீச்சல் அடிக்காது இருக்காங்களா? ஆழம் பார்த்து அதில் இறங்க வேண்டியது. அது எப்படிப்பட்ட களம் அங்கே இருக்கோ அதுக்கேற்றபடி நீங்கள் உங்கள்கிட்ட பணமே கிடையாதா? நீங்களும் பணம் கொடுக்க மாட்டீங்களா? நீங்களும் பணம் கொடுத்துருக்கறதுனால நீங்களும் பணம் கொடுத்துருக்கீங்கள, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா எல்லாமே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஆள்களை கட்சி மேலே உண்மையிலேயே அதிருப்தி இருக்குது, எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னா போன வாட்டி திமுக வெற்றி பெற்ற வித்தியாசத்தை நீங்கள் பாதியாக குறைச்சிங்கனாலே உங்களுக்கு பெரிய வெற்றியாச்சு அது. அப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி வந்திருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்கலாம்ல. அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கல்ல. இப்போ வந்து பாஜக நின்னா கூட ஒட்டுமொத்தமாக இருக்கிற அதிமுக தொண்டர்கள் பாஜக போடுவானா? கூட்டணின்னா போடுவான். தனியாக நின்று நான் ஆதரவு கொடுக்குறேன்னா போடுவானா? நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவங்க வந்து பல்வேறு காரணங்களால் எப்படி விக்கிரவாண்டியில் வந்து திமுகவுக்கு போட்டாங்களோ அந்த மாதிரி போடலாம். சீமானுக்கு வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சீமான் பணம் செலவழிக்க மாட்டார், அதனால் அவருக்கு போடுறதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரியான விஷயம் 2026 எதிரொலிக்கும்னு சொல்கிறீங்களா? இந்த மாதிரியான புறக்கணிப்புகள் இது இல்லை, இது எதிரொலிக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா 2026 தேர்தல்ன்றது என்டையர்லி வேற சூழ்நிலையில் நடக்குது. இந்த மாதிரியான புறக்கணிப்புகள் 2026க்கு பொருந்துமான்னு கேட்குறேன். ஏதாவது 2024க்கு பொருந்துமானா இப்போ இதில் புறக்கணிச்சாங்கன்னா மக்கள்கிட்ட இமீடியட்டாக ஒரு எண்ணம் என்ன வரும்னா, ஒரு தேர்தலை இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கே பயப்படுறாரு, பொது தேர்தலில் இவருக்கு என்ன ஆகுமோ தெரியாது அப்படின்ற மாதிரி கேள்வி வரும்ல. மக்களுக்குமே தெரியல இடைத்தேர்தல்ன்றது எப்படி நடக்கும், இல்லை யாருக்கு வெற்றி அப்படின்றது அவங்களுக்குமே எல்லாமே தெரியுங்க. ஆனால் ஒரு கட்சிக்கு வேற என்ன வேலை? எதிர்கட்சிக்கு முக்கியமான கட்சிக்கு போட்டி போடுறத வேற என்ன வேலை இருக்கு? இப்போ நீங்கள் அடுத்தது நம்பிக்கையோடு போனீங்கன்னா விக்கிரவாண்டியும் புறக்கணிக்கிறீங்க, ஈரோடு கிழக்கையும் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா பார்க்குற மக்களுக்கு என்ன, அவருக்கு தைரியம் கிடையாதுப்பா, அது எந்த தேர்தலையும் புறக்கணிக்கிறாரு, அவருக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத இருக்காருப்பாருன்னா அந்த நம்பிக்கை இல்லாத இருக்காருன்ற எண்ணம் வந்து இப்போ திமுக எப்படி பிரச்சாரம் எடுத்து எடுப்பாங்க?
அவங்க நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க, நாளைக்கு பாஜகவே போட்டி போடுறது, இல்லை சீமானே போட்டி போடுறாரு, 2 பேரும் போட்டி போடுறாங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாமே பேசப்படுது வச்சுக்கோங்க. திமுக என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ பிரச்சனைகளையும் மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இவ்வளோ பிரச்சனைகளையும் மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆன்டி இன்குபன்சி எதுவுமே கிடையாது, மக்கள் எங்களை தான் ஆதரிக்கிறாங்க, போன வாட்டி 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணோம், இந்த வாட்டி எங்கள் வேட்பாளர் 1,00,000 ஓட்டுல வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க. வெற்றி பெறாரு. அந்த சூழலில் திமுக என்ன சொல்லும், ஆன்டி இன்கம்பன்சியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அவங்க? ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து போட்டி போட்டிருக்கணும், போட்டி போடாத இருக்கிறது தவறு ஆக்சுவலாக. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் புதுசாக எடுத்துகிட்டு வர்றாரா? தொடர் புறக்கணிப்புகள், இடைத்தேர்தல்களில் வந்து தொடர் புறக்கணிப்பு அப்படின்றத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வராரா? தேர்தல்களே இனிமேல் ஒருவேளை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இடைத்தேர்தல்கள் வந்து இது மாதிரிலாம் அவர் பண்ணியிருந்தாருன்னா அந்த பொது தேர்தல் தான் போட்டி போட முடியும். அவ்வளோதான், அதுக்கப்புறம் பறந்துடணும் அவர். இந்த பொது தேர்தலாக அதுக்கப்புறம் அடுத்த பொது தேர்தல் தான் அப்படின்னு தொண்டர்கள் சொல்லி, இல்லை இவர் ஆளுங்கட்சியாக வந்தால் தான் இடைத்தேர்தலில் போட்டி போட முடியும். இல்லாட்டி இல்லை தொண்டர்கள் சொன்னீங்க, தொண்டர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக உற்சாகமாக இல்லை போட்டி போட்டுருந்தா உற்சாகமாக இருப்பாங்கன்னு போது, ஆனால் நிர்வாகிகள் இதில் ஏதாவது கருத்து தெரிவிச்சிருப்பாங்களா, இது வேண்டாம், கூட இருக்கிற மூத்த நிர்வாகிகள்லாம் அங்கே போட்டியிட வேண்டாம்ன்ற ஒரு உள்ளூர் நிர்வாகிகள் கண்டிப்பாக போட்டி போடுறதுக்கு தான் சார் விருப்பப்பட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க தான் இந்த தலைமை கழகத்தில் இருக்கிறவங்க தான் வந்து வேண்டான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா அந்த தோற்றுருவோன்ற ஒரு பயம்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த பயம்தான் இவங்களை வந்து போட்டி போட விடாமல் செஞ்சுருக்குன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக பாஜக வந்து நிற்கலாம், ஆனால் கையை மூடியே வச்சுருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறாங்க. திறந்தா தானே ஒன்றும் இல்லைன்னு தெரியும், இப்படியே பொது தேர்தலும் இப்படியே கையை மூடிட்டே போகலான்னு நினைக்கிறாங்க. என்ன செல்வாக்குன்னு தெரியாது, இல்லை மூடியே வச்சுருக்காரு, திறந்துட்டா செல்வாக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் திமுகவுடைய பிரச்சாரம் வேறு மாதிரி இருக்கும்ல, விக்ரவாண்டிலையும் தோத்தீங்க, இங்கேயும் தோத்தீங்கன்னு அப்படி தான் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி பொது தேர்தலில் வின் பண்ண போகிறீங்க, மக்கள் வந்து எங்கள் ஆன்டி இன்குபன்சிலாம் நீங்கள் சொல்கிறத மக்கள் யாரும் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிரச்சாரத்தை அடுத்த கட்டத்துக்கு போவாங்கல்ல. அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு? அது ப்ளஸ்ஸாக பார்க்கலாம் இல்லையா நம்ம, இல்லை மைனஸாக தான் பார்க்கணுமா? அது வந்து மைனஸாக தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் போட்டி போட்டு சப்போஸ் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலே அவங்க வந்து என்ன தான் பண்ணி கூட அவங்க வாக்கு வித்தியாசம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது ஒரு டேர்னிங் பாயிண்டில். அது ஒரு அரசியல் கட்சி பல விஷயங்களில் வந்து முயற்சி செஞ்சு பார்க்கணும். முயற்சி செஞ்சு பார்க்கல வச்சுக்கோங்க, அந்த எஃபர்ட்டே நீங்கள் எடுக்கலைன்னா அது வந்து ஒரு பின்னடைவை உங்களுக்கு கொடுக்கல. சீமான் அவர்களே போட்டி போடுறாரு, எப்பவுமே தனிச்சு போட்டி போடுறாரு, வழக்கம் போல ஒரு சீமான் போட்டி போடுறாரு, அவரே தைரியமாக போட்டி போடுறாரு, அவர் வின் பண்ண மாட்டார் தெரியும் அவருக்கு. இந்த தடவை பாஜக போட்டி போட வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக இவங்க புறக்கணிச்சிட்டாங்க இல்லையா, அடுத்து பாஜக போட்டி போடும், இல்லை வந்து யாராவது பொது வேட்பாளர் நிறுத்தி எல்லாரும் ஆதரிப்பாங்க, சொல்ல முடியாது. இல்லைன்னா தேமுதிக வந்து அதிமுகவின் முடிவிற்கு பிறகு எங்களுடைய முடிவு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது அப்படின்னா, இப்போ ஒருவேளை அதிமுக புறக்கணிச்சிருக்கு, அவங்களுடைய கூட்டணியான தேமுதிக அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜய பிரபாகரன் அவர்களுடைய பேர் வந்து அடிபட்டு இருக்கு, அவர் நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு. இல்லை அது இதில் 2 விதமான சாய்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து யுவராஜ், அவர் ஏற்கனவே 21 தேர்தலில் போட்டி போட்டவர். ஆக்சுவலாக அவருக்கு அந்த தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கல, EVK இளங்கோவன் வந்துட்டார். ஸோ யுவராஜ் தமாக சார்பாக போட்டி போட்டவர், 21 போட்டி போட்டு EVK சம்பத் பையன்ட்டு தோற்றவர். அவர் வந்து மீண்டும் வந்து போட்டி போடுறதுக்கான வாய்ப்பை வந்து கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. தமாக சார்பில் ஒருத்தர் போட்டி போடுற வச்சுக்கோங்க, அது பாஜக கூட்டணியில் இருக்குது, பாஜக ஆதரிக்கும். தமாக போய் அதிமுக ரிக்வஸ்ட் பண்ணால் சரி எங்கள் ஆதரவு உங்களுக்குன்னு சொன்னால் அனைத்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளும் ஒருமுகமாக்குறதுக்கான ஒரு விஷயத்த தமாக நிற்க வச்சா, தமாக கேண்டிடேட் அவர் யுவராஜ் லோக்கல் ஆளாகவும் இருக்கார், அவரை நிற்க வைக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் பிரபாகரன், விஜயகாந்தோட பையன்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டாவது வந்து அவர் நின்னா வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு இளைஞராக இருக்கார், அரசியலில் ஒரு நீண்ட எதிர்காலம் அவருக்கு இருக்குது. இப்போ தோத்தார் ஜெயிக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவரை நிற்க வச்சு மற்றவங்களாம் ஆதரிக்கிறது இருக்குல்ல, அப்போ அவர் நின்னா வச்சுக்கோங்க, ஈவன் தாவேக்கா கூட அவரோட யோசிப்பாங்க, சரி விஜய் பிரபாகரன் நிற்கிறாருன்னா விஜயகாந்த் பையன் இருக்கார், நம்ம ஆதரவு கொடுக்கலாம், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் வந்து அவனுக்கு போடலாம், அவனுக்கு கன்சால்டேட். இப்போ தேமுதிகல இருந்து இவர் விஜய பிரபாகரன் நிற்கிறாருனாலே அதுவே கிட்டத்தட்ட அதிமுக நிற்கிற மாதிரியான ஒரு அது. ஆனால் அவர் தோத்தா கூட அது அதிமுக மேலே அந்த பழி வராது இல்லை, தேமுதிக தான் தோத்துதுன்னு வரும் கட்சியில். அப்போ ஆனால் திமுக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒட்டுமொத்த எதிர்கட்சி வந்து கூட எங்களை தோக்கடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க, ஒட்டுமொத்த எதிர்கட்சியாக வந்து கூட எங்களை தோக்கடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த ஆபத்து அங்கே இருக்குது. அப்போ இவங்க ஒட்டுமொத்தமாக ஆதரிச்சாங்கன்னா லாஸ்ட் டைம் அவங்க வாங்கின வித்தியாசத்தை வந்து ரொம்ப குறைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த அளவுக்கு பிரச்சாரத்தை பண்ணி நீங்கள் கொண்டு போகணும். இது வந்து ஒரு இதுதான் சார், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்காதீங்க சார். 2026க்கு நம்ம இந்த மாதிரியான பெயர்களோட போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசமே கிடையாது சார். 2009-10 பெண்ணகரத்தில் ஜெயலலிதா 3ஆவது வந்தாங்க சார்.
2011 ஆட்சிக்கு வரலையா? நீங்கள் அமைக்க போகிற கூட்டணியை பொறுத்து இருக்குது. பொது தேர்தல்ன்றது நீங்கள் அமைக்க போகிற கூட்டணி. நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைச்சிங்க வச்சுங்க. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன், ஓபிஎஸ், ஏசிஎஸ் எல்லாம் அமைச்சிங்க வச்சுக்கோங்க. அது ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்கும். தாவேக்கா தனியாக நிற்குது, நாம் தமிழர் தனியாக நிற்குதுன்னா அவங்க 2 பேருக்கு போகிற ஓட்டு கூட குறையும். இந்த கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு போடுவாங்க. ஏன்னா இது ஏற்கனவே வெற்றியை காமிச்ச கூட்டணி. 21ல் 75 இடங்கள் வாங்கிச்சு. இப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் இந்த 2 பேரும் வாங்கியிருந்த கூட்டினா திமுக அணிக்கு மேலே சில தொகுதிகள் இருக்குது. அது பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. அது இந்த கூட்டணிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், 26க்கு ஒரு கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. 26க்கு. ஆமாம், இல்லாட்டி அண்ணாமலை அதிமுகவெல்லாம் பாராட்டுவாரா? போராட்டத்தெல்லாம் பாராட்டு. இப்போ இந்த புறக்கணிப்புக்குமே அது ஒரு காரணமாக இருக்குமா? இந்த புறக்கணிப்புக்கு காரணம் அது இருக்குது. அது இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. இந்த புறக்கணிப்பு உண்மையிலேயே அவங்க பயத்தை தான் காமிக்குது ஆக்சுவலாக. இல்லை, இது பாஜக நிற்கட்டும், இந்த இடத்துல பாஜகவும் நீங்கள் சொல்கிற மாதிரி பாமக வேட்பாளரும் நிற்கட்டும். இல்லை, பாஜக தோத்தா முக்கியமான எதிர்க்கட்சியான நம்ம மேலே அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை வராது மக்களுக்கு. ஒரு நம்ம செல்வாக்கு எழுந்துட்டோம், அதிமுக செல்வாக்கு எழுந்துட்டு வராது. பாஜக தானப்பா தோற்று போச்சு, பாஜக தோற்று தான் முக்கியமான எதிர்க்கட்சி வந்து நம்ம செல்வாக்கு இழக்கிறதும். சரி, இந்த மாதிரி புறக்கணிப்புகள் இதுக்கு முன்னாடி நடந்து தானே இருக்கு. பல காலங்களும் நடக்குது சார். பல கட்டங்களில். ஆனால் நம்ம எடப்பாடியை மட்டும் பயப்படுறாருன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும். அதிமுக 2மே புறக்கணிச்சிருக்காங்க சார். நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி புறக்கணிச்சில் பங்கு கொண்டு தோத்த தேர்தலில் கூட தோத்ததுக்கு அப்புறம் இந்த பொது தேர்தலில் கட்சிகள் வின் பண்ணியிருக்கு. தோத்த கட்சிகள் வின் பண்ணியிருக்கு. அதனால் பயப்பட வேண்டாம்னு சொல்ல வரேன் நான். ஆக்சுவலாக அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு பின்னடைவு வரும். தோத்தா ஒரு கொஞ்ச நாள் பின்னடைவு வரும். ஆனால் நீங்கள் அந்த கூட்டணியை சரியாக கட்டமைச்சிட்டிங்கன்னா வின் பண்ணிடலாம். இல்லை, என்னுடைய கேள்வி 2026 தான் நம்ம இலக்குன்னு ஆகி போச்சு. நடுவில் இந்த மாதிரியான தேர்தல்கள்லாம் புறக்கணிக்கிறதே சிறந்ததான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவருக்கு இருக்கலாம் இல்லையா? அதிமுகவுக்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி அதான் சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிச்சா 26 தேர்தலுக்கு அப்புறம் 31 தான் ஒரு தேர்தலில் போட்டி போடுவார். நடுவில் எதுலேயுமே போட்டி போட முடியாது. அப்புறம் கட்சி எதுக்கு இருக்கு? இல்லை, 26ல் வெற்றின்ற ஒரு அப்புறம் கட்சி எங்கே இருக்கு? கட்சி வந்து ஆக்டிவாக இருக்க வேண்டாமா? இதெல்லாம் தேர்தல் என்பது கட்சியை தொண்டர்கள் ஆக்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம் சார். தேர்தல் என்பது கட்சி தொண்டர்களை ஆக்டிவேட் பண்ண. காங்கிரஸ் போட்டி போடாதே கஷ்டம். இல்லை, ஒருவேளை காங்கிரஸ் போட்டி இருந்தால் இங்கே காங்கிரஸ் போட்டி இருந்தால் அவங்க போட்டி போட்டுருவாங்கன்னு என்னோட கருத்து. திமுகன்றதுனால திமுகவே போட்டி போடுறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க தரப்பில் ஒரு காமன் கேண்டிடேட் நிற்க வைக்கிறதா அவங்களுக்கு ஒரு இது செய்தி வந்து, அது காமன் கேண்டிடேட் வந்தால் காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனை வரும். அவங்க நினச்சபடி ஜெயிப்பாங்களே தெரியாது, இல்லை மார்ஜின் குறைஞ்சிடும் போன வாட்டியோட, ரொம்ப டஃப் ஆகிடுன்றதுனால தான் நீங்கள் நிற்காதீங்க, அவங்க காமன் கேண்டிடேட்டுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு திமுக தரப்பு ஏற்கனவே அதை ஸ்மெல் பண்ணி தான் நாங்களே நிற்கிறோம், இன்னும் ஒரு 10-11 மாதம் தான் நாங்களே நிற்கிறோம், நாங்களே செலவழிக்கிறோம், நீங்கள் இருந்தாலும் நாங்கள் தான் செலவழிக்க போகிறோம், அதனால் நாங்களே நிற்கிறோம். ஏன்னா ரெண்டாவது வந்து எங்கள் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இந்த தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். இல்லை, அவங்க திட்டத்தை தகர்த்துட்டாங்களா? அப்போ அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திமுக நின்றுட்டாங்க. திமுக நிற்கலைன்னா காங்கிரஸ் நின்றுதான் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த பொது வேட்பாளர் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான வேட்பாளரா யுவராஜ்? அதுதான் அவங்களுடைய இல்லை, எல்லாருக்கும் பொதுவான வேட்பாளர். இப்போ அதிமுகவுக்கும் அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும். யாருமே வந்து இவர் எங்களுடைய பொது வேட்பாளர்னு சொல்ல மாட்டாங்க. அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அதிமுக ஆதரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். தாவேக்கா ஆதரிக்கிறதுக்குன்னா தாவேக்காவோட தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து பிரச்சாரம் கூட பண்ணுவாங்களா டவுட்டு. ஏன்னா பிரச்சாரம் பண்ணாலும் வந்து திமுகவோட விமர்சனத்துக்கு ஆளாவாங்க. இது பினாமி கேண்டிடேட்டு அப்படின்னு போட்டு, இல்லை இவங்க அதிமுக கேண்டிடேட் தான், இவர் வேறு பேரில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால் இவங்க பிரச்சாரத்துக்கு போகிறது கூட, பாஜகன்னா கூட பிரச்சாரத்துக்கு போக மாட்டாங்க, அவங்களே தான் போகணும். ஆனால் பாஜக போனால் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி தேர்தல் முறைகேடுகள் அது இதுன்னு வருது வச்சுக்கோங்க, அப்போ தேர்தலை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு பாஜகவுக்கு. அப்போ தேர்தல் நிறுத்திடுவாங்க. பாஜகன்னா அங்கே மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி, இல்லை எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அது நிறுத்தத்துக்கான. போன வாட்டி ஏடிஎம்கே போட்டி போட்டது, அவங்களால அந்த அளவுக்கு வந்து நிறுத்த முடியல. பாஜகனாலே வந்து அவங்க வந்து சரி நம்ம தோக்க போகிறதும் எலெக்ஷனே நடக்க விடாத பண்ணலாம், அந்த ஆங்கிளில் கூட அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம தோற்றுருவோம், அதனால் வந்து நடக்க விடாத பண்ணலாம், பணப்பட்டுவாடா அது இது பட்டி ஃபார்முலா ஏதோ ஒரு ஃபார்முலா சொல்லி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அங்கேருந்து எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் வந்து ஆமாம் அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுது. ஆக்சுவலாக பாஜக போட்டி போட்டால் நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இடைத்தேர்தலில் திமுக பெரும்பாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும்போது, இந்த வெற்றி அவங்களுக்கு 2026ல் உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்களுடைய வெற்றிக்கு வேறு ஏதாவது வகையில் வாய்ப்புகள் இருக்கா உதவுறது? அவங்கள பொறுத்த மட்டுங்க பெண்கள் ஓட்டு அவங்க சாலிடாக இப்போது அவங்க கையில் வச்சுருக்காங்க. அது தொடர்ந்து வந்து அந்த ஓட்டு அவங்க கையில் இருந்ததுன்னா
இன்னும் கூட உரிமை தொகை கொடுக்கணும் எண்ணிக்கை அதிகமாக்க போகிறாங்க இன்னும் இல்லை இது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குமா இல்லை இது இடைத்தேர்தல் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை இது வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். எதிர்க்கட்சிகளோட பிரச்சாரத்தை அடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக. நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள்லாம் வந்து ஆன்டி இன்குபன்சிலாம் இங்கே எதுவும் கிடையாது, மக்கள்லாம் தெளிவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். ரெண்டாவது வந்து 26 நோக்கி போகும்போது நான் சொல்கிற மாதிரி கூட்டணி தான், இதே கூட்டணி கண்டினியூ ஆச்சு வச்சுக்கோங்க. டிஎம்கேல இப்போ பாருங்கள், வேல்முருகன் உட்பட எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. வேல்முருகன் இதனால் என்ன ஒரு மாதம் என்ன பேசியிருந்தார், இன்றைக்கி என்ன பேசுகிறார், திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுன்னு பேசுகிறாருல்ல. திருமாவளவன் உடனே சொல்கிறாரு பாருங்கள், திமுகவுக்கு தான் எங்கள் ஆதரவுன்றாரு. சிபிஎம்மும் அடுத்து நாளைக்கு தான் சொல்லுவாங்க, பாஜக இன்னும் வேகமாக சொல்லுவாங்க. அதனால் வந்து அந்த கூட்டணி வந்து கட்டுக்கோப்பாக தான் இருக்குது. அது வந்து நடுவில் அப்படி இப்படி ஏதோலாம் பிரச்சனை பண்ணி பார்த்தாங்க, அது திருப்பி அதை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டினா மாதிரி கரெக்டாக இருக்குது. இதே கூட்டணி அப்படியே போச்சுன்னா வச்சுக்கோங்க, நிச்சயமாக அரசுக்கு எதிரான மனோபாவம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதையும் மீறி இவங்க வந்து செய்திருக்கிற காரியங்கள் இருக்குல்ல, பெண்களுக்கான விஷயங்கள் பலது, இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது போன்ற பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக அவங்க வெற்றி வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கூட்டணி அப்படியே போகணும். ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த முடிவு அப்படின்றது பல கேள்விகளையும் பல சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கு. இது எப்படி அடுத்த கட்டத்திற்கு போகும், 2026 தேர்தலை நோக்கி இது எப்படி முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றத தொடர்ந்து பேசலாம் சார். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.